அழைத்த காரணம் ஆலமிச்சை கொண்டு வந்து அது கேட்ட மாதிரி. சரி, அதெல்லாம் மறந்தாச்சுல. எந்த காலத்துல எதை பயன்படுத்தணும். அழைத்த காரணம் என்ன? நாரத மகாமணி நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர். அந்த மகானை கண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கலாம். அழைத்து வாருங்கள். இதோ அழைத்திருக்கிறேன். சுந்தரமான எங்கள் சோலை சிங்காரம் வாருங்கள் சுவாமி, தங்களது வருகை என்றுமே நல்வதாக அமைக்கும். வாருங்கள். முனியே தவம் ஈழிசை கானம் அருமையான கானம் பாடி வரவேற்ற உன்னை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒப்புடன் முகமடந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கோழிட்டால் உண்மை தமதம் என்ற ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். மகிழ்ச்சி உறவுக்கம் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சிக்கு ஏற்றவாறு மங்களகரமாக நீ வாழ வேண்டும் வாழ்த்து தெரிவித்திருந்தாலும் கடமை என்பதை நீக்கும் பொழுது உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். கேட்கலாமா? அப்படி கேட்பதற்கு முன்னாக வாழ்த்து. என்ன வாழ்த்து? அந்த வாழ்த்தி மூலமாகத்தான் கழகம். எங்கே அன்பு மலர்களே, நம்பையிர்களே, நாளை நமதே, நாளை நமதே, தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே,
மூன்று கேள்விகள் கேட்க வேண்டும் கருத்தாலே கேட்ட கேள்விக்கு ரத்தின சுருக்கமாக முறையான பதில் சொன்னீங்க. நாடு எந்த நாடு? ஊர் சிற்றூர், தலைநகரம் மேப்பாடி, தந்தையின் பெயர் நம்பி, தாயினுடைய பெயர் நங்கை மோகினி, உனது பெயர் வள்ளி, சரி உடன் பிறந்தவர், உடன் பிறவாதவர், ஏழாங்கன்கள், வந்திருப்பது காதல், என்ன காவல், திணைக்கு, என்ன திணை, கருந்தினை, செந்தினை, கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு, கருந்தனை உணவிற்கும் செந்தினை முருகப்பெருமானுக்கும், கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது, பலன், அடைந்திருப்பது, பருவம், பருவம் என்பது, சித்திரம், பாதுகாக்க வேண்டியது, பத்திரம், வருவது ஒரு முறை, சாஸ்திரம், அப்படி வருவதை தவறவிட்டால் பத்திரம், இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. ஓஹோ, உபத்திரத்துக்கு ஆளாக இல்லாமல் வாழ முடியுமா என்ன? பொம்பளை பிள்ளை ஆளாயிட்டாலே உபத்திரம் தானே, அப்புறம் என்ன உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. உபத்திரத்துக்கு ஆளாயிட்டாலே பெரிய உபத்திரம் வந்து சேர்ந்துடும். ஆனால் என்ன செய்வீங்க? வருத்தம் இல்லாத இதை ஏத்துக்குவீங்க, கண்டிப்பா சும்மான சுமையா ஏத்துக்குவீங்க. தாய்மை ஒன்றுதான் அதானே உண்மை. கண்டிப்பா பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறாள்? தாய்மை அடைந்தால் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது, ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறாள்? குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது முழு பெண்ணாகிறாள். அப்ப இதற்கு நீங்க எல்லாம் ஒரு அறவரை அப்படி சொல்லலாமா? பிறகு எப்படி சொல்லலாம்? என்ன அறவரைன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? பிள்ளை பார்த்தா தனியா முழு பொம்பளை, ஆமா, ஒரு பிள்ளை பார்க்காத எப்படியா சொல்ல முடியும்? ஓஹோ, அதனால அறவரைன்னு சொல்லலாமா? ஏன் பருவத்தோடு இருக்கேன்னு சொல்லலாமே? ஓ, இங்க இருக்கேன். பருவம் வந்து சித்திரமுக, அதான் பாதுகாத்துக்கொள்ளும் முகப்பத்திரம் வருவது ஒரு முறை, சாஸ்திரம், அப்படி வருவதை தவறவிட்டால் உபத்திரம், அந்த உபத்திரத்துக்கு ஆளாக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பருவத்தை முறையோடு வச்சுக்கிறேன். அந்த உபத்திரம் வந்தாலுமே எம்பெருமான் இறைவனை வேண்டிக் கொண்டு அதை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி விநாயகர் எப்படி வணங்க வேண்டும்? சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாய முன்னாலும் இல்லை என்று ஐயனை சொல்லனா போதுமே. அதே சிவனை ஓடி 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 உட்கடந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்திரகாள் கோடி 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 என்ன இது கோடி ஏன் இவனை இப்படி சிப்படி வளர்க்காம மட்டும்தான் சொல்லணுமா? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்தூருமை வாயுமை பங்க திரு ஆளவாய திருநீருக்கு பெருமை சொன்னாரு திருஞான சம்பந்தர். இப்படி பாடலாமே இருக்குங்க. திரு ஆளவாயன் திருநீர், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஏன் என்ன விஷயம் அப்ப பேசிக்கிறோம். ஆனா அதே சிவன் பாடலாமே. எப்படி? அடுத்திலே சொல்லும் செலுத்திலே நான் வலுத்திலே நான் படத்திலே கழுத்திலே மகேஸ்வரம் உண்டு கண்டு பாரடி மாலை எப்படி பாடலாமே? ஓ, அவனை மட்டும்தான் அப்படி பாடலாமா? முழு முதல் கடவுளை இப்படி சொல்லலாமே. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தாய் என்று கேட்டாலே இப்படி பதிகம் பாடலாமே. பாடக்கூடாது யாரு சொன்னது? மூசிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இப்படி விநாயகன் வளர்க்கலாமே. அல்லல்வோம் அல்வினைவோம் அன்னை வேற்றி பிறந்த தொழிலைவோம் போகா துயரமும் நல்ல குணம்பதிக்க மாமுல்லை கோபுரத்தை விட்டிருக்கும் செல்வ கணபதியை கையில் உள்ளது கால் என்று சொன்னார்களே. அதே கணபதியை திகடச்சக்கர சமூகம் ஐந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர வெண்மணி யாவுரை விகடச்சக்கர மெய்ப்பது மட்டும் இப்படி விநாயகன் வளர்க்கலாமே. பூமிக்கு கரங்கள் போற்றி முகமொழி கண்ணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரர் தோள்கள் போற்றி காஞ்சி மாவட வைக்கும் செவ்வேல் மடலடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி எம்பெருமான் முருகனுக்கு சொன்னார்களே. ஏன் அப்படி முருகனை பத்தி பாடினா முருகனுக்கு இல்லாத பெருமை எப்படி பாடலாம்? திருப்புகழை பாடலாமே. முத்தை தர பக்தி திருநகையத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கு ஒரு வெத்துக்கு ஒரு வரை என போதும் முக்கத் பரபத்த சுருதியில் உட்பட்டது கத்தை திருவர் முப்பத்து வர்க்கு தவறொரு வடிவேன பத்து தலைகள் கழுதல் ஒரு வற்று
கனவாக பத்திரிக்கிற ரத்த கனவைய வச்சு புயல் வச்சு தருவது வச்சத்தோடு ரச்சு தருவது ஒரு நாளை வித்தித்தைய ஒத்த பரிபொருளித்த பத வைத்த பயிரவதை குத்த நடைத்த கடுவடு கடுகாட திக்கும் பறை அண்டன் பயிரவது குத்த சித்திரப்பவரை கேட்கிற என போத கொத்தும் பறை கொட்ட கனவது குத்தி புதுவும் படி புதுகோகை கொப்பட்டது ரத்தன விளைட்டு பழியிட்டு உலகிரி கொத்தப்படம் ஒத்தப்படும் பெருமாளே. முருகனுக்கு இப்படிப்பட்ட பெருமைகள் சொன்னாலும் பெரியது பெரியது புவனம் பெரியது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் அலைகடல் துயின்றோம். அலைகடலில் துயின்றோம். குருமுனியின் கலசத்தில் அடுத்தோம். கலசத்தில் பிறந்தோம். புவியில் சிறுமோன். அரவனுக்கு ஒரு தலைபாரம். உமையவன் சிறுவிரல் மோதியவள். ஈசனுக்குள் அடக்கம். அந்த ஈசனோ அதான் தொண்டரின் பெருமை பாடுவே. தொண்டர் பெரியவனா பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா சொன்னாங்களே. கள்ளன் பெரியவனா காப்பன் பெரியவனா? அது யார் பெரியவன் சொல்ல முடியும்? பல நாள் தில்லல் ஒரு நாள் அகப்படுவானே. என்னதான் திருடி கொண்டு சென்று விட்டாலும் அகப்பட்டுதானே ஆக வேண்டும். கல்வன் தான் பெரிய ஆளு. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க எப்படி கல்வன் பெரிய ஆளு? நீங்க எப்படி சொல்ற காப்பன் பெரிய ஆளு? நீங்க சொன்னீங்கல்ல கல்வன் பெரிய ஆளு. அவன் எப்படியோ சூசகமா திருடிட்டான்னு வச்சுங்களேன், என்னைக்கா இருந்தாலும் அகப்பட்டுதானே ஆகணும். காப்பான் கையில எதை நீ வச்சிருக்கேன்? ஏன் உனக்கு எனக்கு வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கல்வன் நீ களவாணி போய் திருட்டு போய் நினைக்கிறேன். அப்புறம் நான் சொல்றது பக்தவன். ஏன்னா பல நாள் யாரு கல்வன் என்பவன் ஆண்டவனை நெருக்கி வரவிருக்க நபம் இருக்கிறேன் உள்ளங்கவர் கல்வன் அல்லவா? அப்ப பக்தர்கள் ஆண்டவனுக்காக ஆண்டவனை நேரடியா பாக்குறதுக்காக தபம் இருக்கிறான், வரம் இருக்கிறான், விரதம் இருக்கிறான், எப்படி விஷயமாக போகிறான். இங்க இருந்து ஒரு 48 நாள் மண்டலத்துக்கு ஒரு மண்டலம் பூஜை பண்ணி மாலையை போட்டு ஐயப்பனுக்கு பேரு ஐயப்பனை காட்டுறதுக்கு ஓம் சாமியே ஓம் சாமியே. அதே பழனிக்கு போகும்போது கந்தனுக்கு கடமனுக்கு குமரனுக்கு வேலனுக்கு இப்படி போறாங்களே. அப்ப இறைவனை நாம் பார்க்கணும் பொழுது அந்த இறைவன் இறங்கி வந்து நமக்காக வரமுடிந்த பாடுபட்டு வந்திருக்காண்டா அப்படின்னும் பொழுது அந்த இறைவனுடைய உள்ளத்தை அவன் கவர்கிறானே. ஏங்க அந்த உள்ளத்தை கவரக்கூடிய கல்வனாக பக்தன் இருந்தாலும் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் பொழுது பரவாயில்ல, இப்படிலாம் கவர்ந்தாலும் அவனை காக்க வேண்டும் என்று நினைக்கவன் இறைவன் தானே. அதான் இறைவன் வடித்த உலகில் எல்லாம் இந்த மனிதன் ஆண்டு கொண்டே இருக்கிறான். மனிதன் வடித்த சிலைகள் தானே இறைவன் வாழுகிறான். ஆமா, உள்ளம் பெருங்கோவில் உன்முடமே ஆலயம் வள்ளர் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ளத்தெளிதாருக்கு ஜீவனை சிவலிங்கம் கள்ள புறணைந்து தாராமணி விளக்கே. அப்படி மெய்வாய் கண் மூக்கு செவி எடுக்கக்கூடிய பஞ்ச புலனை உள்ளடக்கி பார்த்து விட்டால் அன்னை உள்ளடக்கி பார்க்கும் பொழுது ஓங்காரநாத உதயது. அதாவது ஐம்புலனை அடக்கி ஆங்காரத்தை அங்கே அடக்க வேண்டும். அதனால்தான் அவ்விடத்தில் அவனுடைய யாகத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னார். ஞானம் வருவதற்கு நீ ஆரம்பத்தை சொன்னீங்க சிவனை பற்றி பாடும்போது திரு ஆலவாய திருநீரே. ஆலவாயம் திருநீர் இல்ல. ஆமா, திருநீர் பொதுவான வார்த்தை. திருநீர் விட்டார் கெட்டார், சிவனை வந்தால் வாழ்ந்தார். அது எப்படி சொல்றீங்க? அது எப்படி நீங்க சொல்றீங்க? எதை பேசுறீங்க? எது பேசுவீங்க? ஏன் பேச கூடாதுன்னு இருக்கா? பேசலாமா? பேசலாமே. சொல்ற வார்த்தையே கவிநயத்தோட இருக்கணும்ல. இப்ப திருநீர் இட்டா கெட்டார், திருநீர் எடுத்தவங்க கெட முடியுமா? நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் திருநீர் இட்ட யார் கெட்டார்? நான் இப்படி சொல்லலையே. எப்படி? சிவனை மறந்து யார் வாழ்ந்தான் சொன்னேன். அதத்தான் சொல்லிக்கிற மந்திரமாவது நீர், ஆமா, வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்தூர் வாய்மை வங்கன் திரு ஆலவாயன் திருநீருக்கு பெருமை கொடுத்தார் திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டிலே. வாயுமை வங்கன். அப்ப பாத்தீங்களா ஆலவாயன் திருநீர் முடிச்சீங்கல்ல? இந்த ஆலவாய் என்பதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தை. இன்னைக்கு பாண்டிய நாட்டு ஒரு தலைநகர் மதுரை. மதுரைக்கு ஆலவாய் நகர்னு ஒரு பேர் இருக்கு, கூடல் மாநகர்னு ஒரு பேர் இருக்கு, மதுரை என்பது ஒரு இருக்கு, இருக்குல்ல. நான் கேட்கிறேன், ஆலவாய் சொன்னீங்கல்ல, இந்த ஆலவாய் என்பது மதுரையுடைய பேர் தானே? ஆலவாய் என்பது பெயர்வதற்கு என்ன காரணம்? அதை எதுக்கு ஆலவாயின் மதுரை என்பதற்கு ஆலவாயின் பெயர் வர காரணம் என்ன நீங்க கேட்டீங்க? ஆமா, இப்ப நான் என்ன கேக்குறேன், கேளுங்க. இந்த மதுரை பாண்டிய நகரத்தின் நடுநிலை மைய புள்ளி எது? ஆசிய கண்டத்திலே நடுநிலைமையான புள்ளி அப்படின்னா பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜமூர்த்தியின் கால் கட்டவர்கள் தான். அதான் ஆசிய கண்டத்திலே நடுநிலை புள்ளி. நான் கேட்கிறது பாண்டிய நாட்டிலே மதுரை என்பதிலே நடுநிலையான புள்ளி அது. இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் ஒரு கோவில் இருக்கும். இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். சிவனே தன்னை தானே அவரே வணங்கி கொண்ட ஸ்தலம். புரியுதா? மைய புள்ளியை இப்ப நீங்க கேட்டீங்களா திரு ஆலவாய். புள்ளி வச்சு பேசுறாங்க அம்மா. புள்ளி இல்லாம பேசக்கூடாதுங்க.
எங்க ஒரு கோலமே இட்டாலும் புள்ளியோடு தான் கோலமிட வேண்டும். எங்க உங்களை சொல்லி குத்து? அந்த புள்ளியோடு கோலமிட்டாதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவான்னு ஒரு ஐதீகம் இருக்கு. நீங்க எங்க இப்ப அப்படி போறீங்க? புள்ளி வச்ச கோலம் போட்டுவிட்டு புளிக்கு மாறு கோருக்கு மாறு இழுத்துக்கிட்டே ரங்கோலின்றீங்க கேட்டா. அந்த கோழியெல்லாம் விட்டு வரைக்கும் விட்டு இந்த கோழியை போடுறாங்களா அவங்க? இல்ல, புள்ளி வச்சுதான் போடுறாங்க. அதுதான் நம்மளுடைய ஐதீகமும் கூட. அரிசி மாவாலே கோலம் போடுறானே, அரிசி மாவுல நீங்க கோலம் போடுறீங்க? நான் கேக்குறேன். பாண்டிய நாட்டுக்கு ஒரு பிரளயம். உனக்கு பிரளயம்னா எதாவது அழியுங்க? நீரால் தான் அழியும். நீரால் இப்ப ரெண்டு அர்த்தம் இருக்கு. நீர்னா என்னையும் குறிக்கும். உங்களை இல்ல, தண்ணீரால் அழியும். அதான் உலக பிரளயம் என்று சொல்வாரு. நான் அதுக்கு தண்ணீரால் அழியும். இன்னைக்கு வேணா பாருக்கும் நல்ல நாடு பாரதி என்று சொல்லி வைத்தா. ஆமா, பாரதியான்னு சொல்லி வச்சார். ஆமா, இன்னைக்கு உலகம் பாரலான்னு போய் கிடக்கையா கிடக்கு. எந்த பாரல? எந்த பாரல்? பாரல்னா உலகம் தானே. ஏன்னா பாரதம் பாரதம் இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக பரதன் ஆண்ட நாடு. பரத கண்டு பாரதம் என்று ஆனதே. அதை பிரிச்சு பாருங்க. பூரா குடிச்சு போட்டு பார்லவே அதம் பண்றேன். பார் அதம். அதம்னா என்ன? அநியாய அக்கிரம அட்டூழிய. அப்ப பாரதம் எங்க இருக்கு? ஆட்டத்துக்குள்ளதான் இருக்கு. அதனால்தான் பாருங்க, உலக பிரளயம். அதில் பாண்டிய நாட்டில் பிரளயம் ஏற்பட்டது. எல்லாரும் சொல்கிறார் பாண்டிய நாட்டில் எல்லை தெரியவில்லை ஈசா, எங்களுக்கு இந்த எல்லையை காண்பிக்க வேண்டும் என்று சிவனிடம் போய் முறையிட்டார்களாம். முறையிடும் போதுதான் பாருங்க, தன்னுடைய எல்லையை காண்பதற்கு 64 திருவிழாக்கள் நடத்திய இடம் பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டு எல்லையை நானா போய் காட்ட வேணும்? அதுக்கு பதிலா ஒரு ஆள் அனுப்பி வைக்கணும் சிவன் சொன்னார். தன் கழுத்தில் இருந்த நாகத்தை தன்னுடைய எல்லை பகுதி எதுவரைக்கும் இருக்கு என்று அழைத்து காமித்து விட்டு வா என்று சொன்னார். அது எப்படிமா காட்டேன்? வாமன் அவதாரம் எடுத்து வந்தாரு உங்க பாட்டு குள்ளமா. நீ யாருடா இப்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் கேட்கிறே? நீ யாருன்னு கேட்டா பெரிய விஸ்வரூபமா எடுக்கல, உருவத்தை காட்டல. அதுபோல அந்த நாகமாகப்பட்டது எடுத்து மதுரை பாண்டிய நகரை எங்கெங்க இருக்கு எல்லை பகுதி என்று இடமிருந்து வளமாக சுற்றி வளைத்துக் கொண்டதாம். அப்படி ஒரு இடத்துல வரையில படத்தை தூக்கி நினைச்சார். அதுதான் படப்புலம் அப்படின்னு ஒரு பெயர். அது மருவி நம்ம இப்ப மடப்புலம் அப்படி உருவானது. அங்க பத்திரவாளின்னு ஒருத்தர் இருக்கா, அதுக்கு அடைக்கலங்க தையனான்னு கூடவே ஒருத்தர் இருக்கார். அதை தாண்டி வரும்பொழுதுதான் தன்னுடைய வாயால் தன் வாளை இந்த நாகம் கவி கொண்டதாம். ஆழம் என்றால் விஷம். அந்த வாய் ஆழ வாயால் விஷம் கொண்ட வாயால் தன் வாளை கவி கொண்டதால் அந்த ஆழவாய திருநீரே என்று திருஞான சம்பந்தர் அங்க பதியம் பாடினார் கூட்பாண்டியனுக்கு தன்னுடைய வெப்ப நோயை தீர்ப்பதற்காக. இப்ப நான் கேட்கிறேன், ஆழவாய் வந்த காரணம் பாண்டிய நாட்டுக்கு இதான். பிள்ளையத்தின் போது இறைவனை காமிச்சார். இப்ப கூட்பாண்டியனுடைய வெப்ப நோய் தீக்கிறதுக்காக வந்தாரு ஞான சம்பந்தர். அவர் விட்ட ஏடு ஒண்ணு அனல்வாதம், ஒண்ணு புனல்வாதம். அனல்வாதம் செய்த ஏடு, அனல்வாதம்னா நெருப்பு, அது எரியாம வந்தது. புனல்னா நீர். புனல்வாதம் செய்த ஏடு எங்க போய் நின்றது? சமணர்கள் கொடுத்த ஏடு எங்க போய் நின்றது? இந்த ரெண்டு ஏடு எங்க போச்சுன்னு சொல்லணும். ஏடு தந்தானடி தில்லையிலே. அங்க நான் பாண்டியர்ல கேட்கிறேன், தில்லையில சோழவள நாட்டுல கேட்கல. தில்லை என்பது எங்க இருக்குது? சோழவள நாட்டுல இருக்குது. வாங்க, சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். இப்ப நல்லா சொன்னீங்க. அதாவது ஆழம் என்றால் விஷம், விஷம் கொண்ட ஜீவன் பாம்பு அதானே? அது வந்து அழிந்த மதுரையும் மறுபடியும் எல்லையை காட்டுது. அப்படி ஈசானிய மொழி வரும்பொழுது படப்புறம் படம் எடுத்து காட்டி தன்னுடைய ஆளை வந்து வாயில கவிச்சு அதானே? அதனால படப்புறம் மருவி மடப்புறமானது. நியாயமான ஒரு பதில் சொன்னீங்க. அதனால ஆளவாய் அப்படின்னு ஒரு பெயர் பட்டம் சூட்டப்பட்டது மதுரை தலைநகரத்துக்கு அதானே? இப்ப உங்களுடைய கேள்வி என்ன? வெந்தழில் வேகாத இடும், வெள்ளத்தை எதிர்த்த ஏடு எங்கே போய் நின்றது? சமணர்கள் கொடுத்த ஏடு அடித்து எங்கே சென்றது? சமணர்களுக்கும் சமயம் இந்த சைவத்துக்கும் போட்டி வந்துருச்சு. இப்ப திருஞான சம்பந்தபுரமா சைவத்துல ஏடு, சமணர்கள் ஏடு வச்சாச்சு. வைகை ஆற்று தண்ணீர எது விடக்கூடிய இடத்துல இருந்து மத்தியத்துல இருந்து எடுத்து ஏறி எதிர்த்து போகிறதோ அதுதான் உயர்ந்த மதம், உயர்ந்த சமயம் அப்படின்றது அவருடைய நிபந்தனை. அப்ப அந்த அடிப்படையிலே திருஞான சம்பந்த பெருமான் எழுதிய ஏடு தண்ணீரை விட அப்படியே மேற்கு திசை நோக்கி ஏறி போகுது, எதிர்த்து போகுது. தண்ணீர் அடிச்சுக்கிட்டு தானே போகணும். ஆனா அது இப்படி போச்சு. அப்படி ஏறி போனது ஒரே ஒரு இடத்துல தென்வடலா திரும்பிச்சு. பொதுவா வைகை நதி நமது நாட்டுல அதுலயே மேற்கு தொடர்ச்சி மலையில வருஷ நாட்டு பகுதியில் தோன்றது நமக்கு தெரியும். ஆனா கடல்ல கலக்காது. அதுக்கு ஒரு கதை இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். வைகை வந்து கடல்ல கலக்காத நதி. அப்ப அடிச்சு போகணும் இல்லையா, எதிர்த்து போச்சு. ஏன் அந்த இடத்துல எதிர்க்கும் பொழுது ஒரு இடம் பாத்தீங்கன்னா தென் வடல்ல திரும்பும். அந்த இடம் தான் சோழவந்தான் பக்கத்துல திரியடகம். ஏன்னா ஏடு எதிர்த்து அந்த இடத்துல ஏறினா தான் அதுக்கு பேர் ஏடகம்.
அங்கே இருக்கவர் யார்? ஏழவார் குழலியம்மன் ஏடகநாதர் அப்படின்ற சன்னிதானம் இன்னைக்கு பாண்டிய நாட்டுடைய அங்கிருந்து அது பாண்டிய நாட்டு 14 ஸ்தலங்கள் அதுவும் ஒன்று. அப்ப ஏன் அந்த இடத்துல வந்து தென்வடலா போகுதுன்னா, அவளை பெரிய மகிமை வாழ்ந்த இடத்துல இப்படி மேற்கு கிழமையில ஓடக்கூடிய ஆறு அந்த ஒரே இடத்துல மட்டும் இப்படி தென்வடல ஓடும். அப்ப என்னன்னா இது காட்சிக்கு நிகரானது அப்படின்ற மாதிரி இல்லம் சொல்லப்பட அந்த பகுதியில் உள்ளவங்க, குறிப்பா என் ஊர் உட்பட கட்டு மதுரையில இருந்து வடமேற்குல உள்ளவங்க பூராமே அங்கேதான் போய் இறந்தவர்களுக்கு திதி சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இங்கிட்டு தெக்க வனத்தை திருப்பணத்துக்கு வருவாங்க. அப்ப காசிக்கு நிகராசியோட சேர்த்திருந்தனால அந்த இடத்துல ஏடு சுழித்து ஏறுறது, அதனால திரியடகம். ஆனா ஞான சம்பந்தர் விட்ட ஏடு திரியடகத்துல போய் அடித்து எதிர்த்து நின்றுச்சு. ஆமா, சமணர்கள் விட்ட ஏடு எங்க போய் நின்னுச்சு? அதே அடிச்சுட்டு போயிடுச்சுல. அடிச்சுட்டு போய் எங்க நின்னுச்சு? அடிச்சுட்டு அங்க ஆத்தோட போயிடுச்சு மொத்தமா. ஆத்திரதே போச்சு. எங்க போய் நின்னுச்சு? மதுரையில இருந்து புறப்பட்டு நீங்க சொன்ன மடப்புறம் திருப்போணம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகும் பொழுது கனிமுக பகுதின்னு சொல்லுவாங்க. கடைமடை பகுதி கனிமுக பகுதி இல்லையா. அப்ப இப்ப எல்லாம் அது உண்மையிலேயே ஒரு கால்வாய் போட்டு விட்டு இன்னைக்கு மாரநாட்டு சீமைக்கு தண்ணி பெரிய இடம். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன். அந்த இடத்துல என்ன தெரியுமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீர் வந்து கொஞ்சம் அப்படி சுழிச்சு போகும். அப்ப நூலில் சுழிச்சு போன என்னாச்சு, இந்த ஏடு யாரு சமணர்கள் விட்ட ஏடு கீழ் நோக்கி அடிச்சு போக ஒரே இடத்துல இப்படி வலிச்சு சுத்தம் பொழுது இந்த ஏடு போய் இந்த நாணல் புல்லுகளா இருக்கும் இல்லையா, அதுல சேர்ந்து சகதி இருக்கு பாருங்க, சேத்துல போய் இப்படி குத்தி நின்றுச்சு. இவங்க விட்ட ஏடு என்னாச்சு போய் பார்க்கணும்ல, போய் தேடி போய் பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த இடத்துல போய் இந்த ஏடாகப்பட்டது சேத்திரை குத்தி நின்றது. அந்த ஊருக்கு போய் தான் திருப்பாச்சேத்தி. திருப்பூரத்துக்கு அடுத்தாப்புல இருக்கு பாத்தீங்கன்னா, மானாமதுரைக்கு முன்னால திருப்பாச்சேத்தி லாடர் கடத்தாப்புல இருக்கும். திருப்பாச்சேத்தி அருவா சொல்ல வேணும்ன்றீங்களா? அப்ப அங்க போய் அந்த ஏடாகப்பட்டது குத்தி சேர்த்துனால்தான் அந்த இடத்துக்கு போய் திருப்பாச்சேத்தி அங்கதான் சமணர்கள் விட்ட இடம் திரும்பி நின்றது. அருமையான விஷயம். எதிரி உண்மை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எதிரேற்ற நினைக்கிறீங்க? இல்லங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னேன். ஏங்க சத்தம் இல்லாத சபைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாத அவைக்கு வரக்கூடாது. கேளுங்கள், சட்டங்கள், தேடுங்கள், கேட்டா தானே. ஆமா, கேட்டவங்க கொடுத்தவன் யார்? கண்ணன். கேட்காம கொடுத்தவன் செத்தும் கொடுத்தவன், பெய்து கொடுத்தவன். நாட்டுல எத்தனை பேர் கொடுத்திருக்கேன்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க எப்படி கேட்கிறது தகுந்தவர் பதில் கொடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்பீங்களா கொடுப்பீங்களா? நீங்க கேளுங்க, நான் பதில் கொடுக்கிறேன். கேள்வி கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காக. யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு. நீதானே கேட்கணும். ஆறறிவு. நீதானே கேட்கணும். சரி, கேக்குறேன். கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யுகம் என்பது 4 திரேதா, உபாபார, கலியுகம். திரேதாவத்தில் நடந்த புராணம். அது என்ன அரிச்சந்திர கதை? திரேதாவத்தில் ராமாயணம், துவாபாரத்தில் மகாபாரதம், கலியுகத்தில் கந்த புராணம், திரேதாவத்தின் கணக்கு வழக்கு. ஏமா கணக்கு வழக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்க? கணக்கு புள்ள பேர் என்னனே? நான் வந்த கணக்கு மாத்த முடியாது. கணக்கு புள்ள பேர் என்ன? கணக்கு சொல்லுங்க. திரேதாவத்தின் கணக்கு வழக்கு எவ்வளவு? அடிச்சு சொல்லுமா. கணக்கு புள்ள பேர் சர்வதா சொல்றே. உலக கணக்கு புள்ள பேர் சொல்லு. அப்ப இந்த கணக்கு தெரியாம சொல்லுங்க. ஒட்டுமொத்தமான கணக்கு சொல்ல வந்தானே. அப்படி கிடையாது. ஏன் கணக்குகளை நான் முடிக்க முடியும்? உங்க கணக்குகளை நீங்க முடிங்க. ஆனா ஏன் கணக்கு இப்ப நீ கேளுமா. உன பகுத்தறிவு சொன்னீங்களே, நான் கேக்குற பதில சொல்லுங்க. நான் இந்த பக்கமா பேசிட்டு இருக்கேன். நான் கணக்கு பண்ண ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். நானும் கணக்கு பண்ணுவேன். எனக்கு கணக்கு மட்டும் பண்ணவே தெரியல சுவாமி. எங்க முகத்தை காட்டு. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நிஜமாலே எனக்கு கணக்கு பண்ண தெரியாது. என்ன பண்றது? அதாவது சொல்லுவாங்க பழைய ஆளு பழமொழியாக, அணில் பிள்ளைக்கு நுங்கு வருதா, ஆண்டிச்சி பிள்ளைக்கு சோறு வருதாடாங்க. பழமொழி தெரியுமா உங்களுக்கு? அணில் பிள்ளைக்கு நுங்கு வருதா, அணிலுக்கு போய் நுங்க வந்து பறிக்கிற கத்தி கொடுக்கணுமாங்க. இல்ல ஆண்டிச்சி பிள்ளைக்கு சோறு தான் வருதா. அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? ஏன்னா முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகநக நட்பது நட்பு. வாங்க, நீங்க உள்ள போய் கணக்கு பண்றீங்கப்ப அங்க வாய்ப்பு இல்ல சுவாமி. இல்ல உள்ளேயும் விட மாட்டீங்க, வெளியே விட மாட்டீங்க. எங்கடவே நீங்க கணக்கு பண்ணித்தானே இருக்கீங்க. அதனால கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி? கேள்வி கணக்கோட கேள்வி கேட்டேன். ஏமா இங்க பாரு, எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டேன். அதான் கேக்குறேன். கிரேதாவத்தின் கணக்கு வழக்கு எவ்வளவு? கிரேதாவத்துடைய கணக்கு வழக்கு 17,28,000. ஆமா, திரேதாவத்தின் கணக்கு 12,96,000 வருடங்கள். துவாபாரத்தின் கணக்கு 8,64,000 வருடங்கள். கலியுகத்துல 4,32,000. மொத்தம் 43,20,000 வருடங்கள் கொண்டது ஒரு சதுர யுகம். இந்த ஒரு சதுர யுகம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பகல் பொழுது. ஏன்னா தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் இந்த கணக்கு. இத்தனை யுகத்திலும் கணக்கு வழக்க சரியா வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி கணக்கு பண்ணிருப்பீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு. தெரியுதா? ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அருமையா பேசுறீங்க, அழகா விஷயங்களை சொல்றீங்க. இப்ப ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரத்தோட வந்தால் மகாவிஷ்ணு. ஆமா, ஏன்னா ஜெயம் விஜயன் என்று சொல்ற இருவரை அழிப்பதற்காக. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் கலியுகத்தில் மட்டும் கந்தன் வந்தார்? அதே மகாவிஷ்ணு வந்திருக்கலாம்ல. முதல் யுகத்துல
பாருங்க, இளைஞாச்சு நிலன்ய கசிவு அழிப்பதற்காக வந்தார். ஆமா. இரண்டாவது யுகத்துல ராவணன் கும்பகர்ணனை அழிப்பதற்காக வந்தார். மூன்றாவது யுகத்துல சிசுபாலனும் தந்தவக்கிரனும் கம்சனும் தந்தவர்க்கன் சொல்ற 2 பேரை அழிக்கிறதுக்கு வந்தார். ஆனா இந்த யுகத்துல அப்ப சூரபத்மன் அழிக்க மகாவிஷ்ணு இல்லாம ஏன் சுப்பிரமணியன் வந்தார்? இங்கதாங்க விஷயம் இருக்கு. இங்கதான் மகாவிஷ்ணு வந்து சூரபத்மன் அழிச்சிருக்காருல்ல, கிடையாது. ஏன் கலியுக கடவுள் யாரு? கலியுகத்துல நான் தான் கேட்கல, இவர் மட்டும் தான் கடவுளா? கலியுக கடவுள் யாரை சொல்றீங்க? கந்தன். அதான் அப்புறம் மணி மகாவிஷ்ணு வருதாரு. ஏன் அப்ப சிவன் இவள இல்லையா? ஏன் அவரை மட்டும் சொல்றோம்? ஏன் சிவன் அப்படி பார்த்தா ஆரம்பத்தை அழிச்சிருக்கலாம்ல? அழிக்கிற கடவுள் சிவன் தானே. ஆமா. மகாவிஷ்ணு காக்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், மகாவிஷ்ணு காக்கிறது தானே, எதுக்கு அழிக்கணும்? அழிக்கிறவள் சிவன் மேல தானே. ஆமா. அப்புறம் அழிக்கிறாரு. கேட்டது அப்படித்தானே. என்னது? நீங்களே வந்து எங்களை அழிக்கணும். வரம் கேட்கப்படுவது இந்த உலகத்தில் நெட்டுக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த உலகத்துல வந்து ஏன் அழிக்க அவர் வரலைன்னு இந்த யுகத்துடைய ஒட்டுமொத்தமான கணக்கு வர எங்க இருந்துச்சு? சக்திட்டு இருந்துச்சு. இந்த சக்தி ஆடுற ஆட்டம் ஆடினா வர அவ ஆட்டத்துல முடிவுதான் கிடைச்சிட்டு கொண்டாந்து விட்டுச்சு. ஏன்னா சக்தியில சாதாரணமானவனா. ஆனா ஒரு புருஷன் கொஞ்சமா அட்டைக்கு நடக்கணும். தும்புரு ஆட்டம் சக்திக்கு ஆஜானு பாகமான உடம்பு. அம்மா இதை வச்சுக்கிட்டு என்ன நோஞ்சாங்க நெஞ்ச குச்சாலும் எப்படி ஆட்டம் போடுது? வாங்க நீங்க யாரு சண்டை போட்ட யாரு? நம்ம குக்களை பிடித்து நாவி கூண்டி நடித்து மிக்கதொரு மஞ்சள் பூசி அக்குணம் வேறதாகவும் அதனோட குணகண்டாமோ உக்களை குக்களைகளால் குழந்தை வேறதாகும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் தீமைகள் எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ அது மட்டும் கிடையாது. அதர்மங்களை அழிக்கக்கூடியவர் தானே சிவன். ஆமா. உயிரை பிடிக்கக்கூடியவர் யமன் தானே. அப்புறம் எப்படி சிவன் போய் அழிப்பான்னு சொன்னீங்க? எப்படி? அதர்மங்களை அழிக்கக்கூடியவர் சிவன். ஆளவழிப்பு அழிச்சான்னு சொல்லி நானு. அப்புறம் ஆளவழிப்பான், ஆணவத்தை அழிப்பான். ஆளை கொள்றது இல்லைங்க, அழிக்கிறதுனா ஆளை போட்டு அழிச்சு கொள்றது இல்ல. அவருடைய ஆணவம், அகங்காரம், அக்கிரமா, அட்டூழியம், திமிரு, தெளவு அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்களை அழிச்சு நல்ல புத்தியை கொடுப்பது. அதே போல எடுக்கத்தான் வந்தேன். யாரு? கலியுக கடவுள் கந்தன். யாரை? சூரபதுமனை. ஏன்னா அதாவது அழகா சொல்லுவாங்க இந்த கந்தனுடைய நிலையை பாடுவார்களேன். அதாவது சண்முகனாகப்பட்டவன் சர்ச்சையில் மாவர்த்தான். உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? சண்முகனாலும் சட்டியில மாவு எடுத்தான். மாவை சட்டியில போட்டு தானே வறுப்பாங்க. மாவு எதிர போட்டு வறுப்பாங்க. சட்டிலையா? சட்டிலே மாவு இருப்பாங்க. சட்டியில இருந்தாதான் அகப்பையில் வரும் சொல்லுவாங்க. அது என்னன்னா கந்தன் அதாவது சண்முகன் சட்டியில் மாவர்த்தான். அப்படி இல்ல, கந்த சஷ்டியில் மாமரமாக நின்ற சூரபதுமனை இரு கூறாக பிளந்து அடித்து காட்டினான். அதான் சண்முகதான் சட்டியில் மாவர்த்தான். அதனாலதான் சொல்லுவாங்க கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் சட்டியில் தான் அகப்பையில் வரும். அகம் என்று சொல்லக்கூடிய கருப்பை சுத்தமாகி சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்குமா திருமணமான தம்பதியர்களுக்கு. அதான் சஷ்டி அகப்பையில் குழந்தை கிடைக்கும். இப்ப சூரபதுமனாகப்பட்டவன் அடிச்சாரா? ஆமாவா? அடிச்சாரு. அடிச்சாரா? எப்ப அடிச்சாரு? ஆணவத்தை. அப்படி சொல்லு. அப்ப பாத்துக்கல, அப்ப மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். யாரவன்? முருகன். அவனாலே இவனுடைய ஆணவத்தையும் அத்தனையும் அடித்து காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாது அவன் வாங்கின வரான். யாரு? காலம் பூரா இந்த கந்தனை சுமக்கு வர வாங்கிட்டே அவன். அதனால அவனை சுத்தமா அழிக்காம ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் இருக்கூறாக பிளந்து மயிலாகப்பட்டதை வாகனமாக்கி கொண்டு சூரபத்மனாகப்பட்டவனாகப்பட்டவனை கிழிச்ச பின்னாலே ஒண்ணு கீழே விட்டேன். இன்னொரு பகுதி இருக்குல்ல, அதுதானே சேவலு. அதை தெரிஞ்ச என்ன எழுத்தர வாய்த்தாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டக்குள்ளடா. ஏன் கவட்டுக்குள்ள யாரு இருக்கா? மயில். யாரு? அப்புறம் என்ன எந்த நேரமா வேணவே காட்டி விடுவாங்க. எப்படியாவது எங்கிட்ட பரட்டி விட்டு தூக்கி போட்டு போயிருவாண்டா அப்படின்னு ஒரு அப்பப்ப பாத்துக்கிறேன். இருக்கு இங்க பாத்துக்கிட்டே இருப்பேன். இருக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, இல்லாம இருக்கு, ஆணவம் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பப்ப கபடுகளை பாத்துக்கிறது. கபடுன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. கபடுன்னு இந்த கபடு என்றால் கெட்ட குணம்னு ஒரு அர்த்தம். கெட்ட எண்ணம் படைத்தவன் கபட புத்தி. அந்த மாதிரி ஈன புத்தி உடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் கொண்டவன். அதுகளை மடித்து காட்டிதான் அதற்காகத்தான் கந்தன் கலியுகத்துக்கே தோன்றினான். அது மட்டும் கிடையாது. அது எப்படி தோற்றுவிட்டப்பட்டான்? சிவபெருமான் நெற்றி கண்களிலே 6 அக்னி பொறிகளாக வந்தான் நெருப்பின் அம்சமாக. உண்மையாக? உண்மையாக. தெரியுமா உனக்கு? தெரியும், அப்படிதான் படிச்சிருக்கேன் நான். சரி, இப்ப நான் கேட்கிறேன், சிவபெருமான் எத்தனை முறை நெற்றி கண் தோன்றிருக்கான்? அதே 6 முறை தான். 6 ஓடுறாரா? ஆமா, இந்த 6 எண்ணிக்கை அப்புறம் ஓடுற 6 எங்க இருக்குல்லங்க. 6ன்ற வார்த்தைக்கு எத்தனை விஷயம் இருக்கு? நிறைய இருக்கு. இருபுறமும் 6,
நடுவிலை பாரு. இருபுறம் ஆறோடு இருக்கக்கூடியவர் அது இருக்கன்குடி மாரியம்மன் என்று சொல்வார்கள். அங்கே அது இருக்கன் இங்க இருக்கு. இருபுறமும் ஆறு, நடுவுல ஓடுது பார்த்தேரு. சரி, அதோட ஊரு, அதோட பேரு அதே ஸ்ரீரங்கம் பாரு. ஆமா, திருவரங்கம் இருக்கு இல்லையா? கொள்ளிடம் காவிரி இரண்டு பக்கம் நடுவில் பாருங்க, நிற்கும் நிமிர்ந்து. அப்படித்தாங்க. ஆக மொத்தத்தை நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்துனா 6 முறை நெற்றி கடந்தாங்கல்ல. எத்தனை முறை எதுக்காக தரனா சொல்லுங்க? 6 முறை சொல்லிட்டீங்க. எப்படி? இப்ப ஒரு முறை திறந்துட்டு போறாங்க ஒருங்களே. இந்த பாரு, எங்க திரிபுரத்தை மெரிப்பதற்கு ஒரு முறை திறந்தார். சரி. அங்கே தன்னுடைய பேச்சை கேட்காமல் சென்ற சக்தி எரிப்பதற்கு திறந்தார். 2வது முறை. மன்மதன் எரிவதற்காக திறந்தார். 3வது முறை. 3 நான் சொல்லிட்டேன். 3 நீங்க சொல்லுங்க. ஈன் கேட்கறதுக்கு வந்தீங்க. அது சரி. என்னமா நீங்க மட்டும் சும்மா வந்துட்டு போற மாதிரி வாங்க. பாத்தீங்களா? அப்ப ஆளுக்கு 3 பாங்க. ஆமா, ஆளுக்கு 3. ஆளுக்கு சமப்பாதை தானே. இங்க யாரும் சும்மா வரல. இல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். கடவுளே கோயிலுக்கு போகாம இப்படியா தாத்தா நினைச்சுக்கிட்டே நல்ல புத்தி உங்களுக்கு கொடுப்பா. தானே இருக்கேன் தம்பி. இருக்கிறது 6. ஆமா, இருக்கிறது 6. நான் 3 சொல்லிட்டேன். எனக்கு 3 சொல்லியாச்சு. உங்க 3 பங்கு சொல்லுங்க. நீங்க 3 போட்டீங்க, நான் 3 போடணும். நாங்க எப்பவுமே 3 போடுறது கூட்டம் தான். தெரியுமில்ல? பசு பதி பாசம் எடுத்து முப்பட்டை போடுற கூட்டம்ங்க. முகப்பெருமா நினைத்து நானே சப்பட்டையை பத்தி பேசுறேன். நீங்க வந்து போடுறீங்கல்ல. நானும் போடுவேன். நீங்க இப்படி போடுறீங்க படக்குன்னு. ஆனா இப்படி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் போடுவேன். நீ என்ன போடுவ? கற்பல் தண்ணீர் கார் நாளே போட்டுட்டு பேசல லட்சணத்தை பாரு. ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலத்தை அடக்கக்கூடிய தன்மை திருமணிடுவது ராமா ஹரிராமத்துக்கு இருக்குமா? அதனால இதை போடுவது ரொம்ப கஷ்டம். இது வந்து கண்ணை மூடி இப்படி எடுத்து அப்பிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இது அப்படி போட முடியாது. சிவசிவான்னு சொல்லி பாருங்க, உடனே அடித்து கொண்டால் அந்த துருநீரை போக்குமா அந்த திருநீர் என்று சொல்வாங்க. ஏன் ராம ஜெயத்துக்குள்ளதான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஐயா பேச்சலா இருக்கட்டும். ஸ்ரீராம ஜெயம் எங்க கண்ணை திறந்தாரு சொல்றீங்களா? இப்படி அடுத்த மும்முறை எங்க திறந்தாரு? 1 நெற்றி கண்ணு திறப்பதுக்கு கந்தனை தோற்றுவிக்க ஒண்ணு சொன்னீங்க. முப்புறத்தை எரிக்க சொன்னீங்க. ஆமா. 2வதாக 3வதாக சொன்னீங்க. அன்னை சக்தி தேவியை எரிப்பதற்காக. விழுந்துச்சு. அன்னை தேவியை வந்து எரிப்பதற்காக. ஏன் எரிச்சாரு? தன் பேச்சை கேட்காமல் சென்றால், தன் தகப்பனிடம் அங்கே நியாயம் கேட்க சென்றால், அதனால் அங்கே வந்து விட்டார். அதனால்தான் அந்த தாட்சாயனை எரித்து மீண்டும் அவருக்காக ஒரு வாய்ப்படை கொடுத்தார். அதே இடத்துல சொல்லுங்க. எங்கே? அதே இடத்துல நெற்றிக்கண்ணை மறுபடியும் திறந்தாரு. யார் தெரியுமா? சொல்லுங்க. அதாவது தட்சன் யாகம் வளர்க்கிறான். இவ போற அப்பன் யாகத்துக்கு அழைப்பிதழ் கொடுக்கல. சொந்த மருமை ஒத்த மருமை யாரு? சிவனுக்கு. அப்ப இவ போற அவங்க அப்ப யாகசாலைக்கு போகும்பொழுது தடுக்கிறான். மதியாத தலைவாசல் மதிக்க கூடாது, நீ போகாத. அது எப்படி உங்களுக்கு போய் அழைப்பு கொடுக்காம இருக்காருன்னு நான் கேட்டுட்டு வரேன்னு போனேன். போலாமா? ஆனா இங்க பாரு, என்னவே மதிக்காதவே உன்னையும் மதிக்காத வீட்டுக்கு ஏன் போற? நீங்க மருமகனாக நான் மகள் இல்லையா? நான் போய் நீதி கேட்பேன். என் வீட்டுக்காரருக்கு எப்படி அழைப்பு கொடுக்கலன்னு நீ திருத்த முடியாது. நீ புருஷ பேரை கேட்க பேச்ச கேட்க அப்படிலாம் ஒண்ணு பேச மாட்டேன். நான் கேட்டுட்டே வரேன். நீ புருஷ பேச்ச கேட்க மாட்ட. அங்க போய் நீ அசியப்பட்டு வர போற, போய் பாரு அப்படின்னு சொல்ல இவனும் வெகுண்டெழுந்து போக அங்க யாகசாலை போய் நிக்கிறாயா? எனக்கு நாடா அங்க போய் இல்ல அப்படிதான் நிக்கிறாயா? நிக்கிறா. அடே தச்சா யாரு? ஒரு அப்பன மரியாதை இல்லாம எப்படி அதையும் பார்த்தேன். உங்களுக்கு கூட்டத்துல யாகசாலையில இருக்கேன். என்னடா ஏதோ ஒரு கும்பலை குரல், அதுல நம்மள போய் அடே தச்சா போடாபாடு கூப்பிடுறதுக்கு இந்த கும்பலுக்கு நாட்டுல எவ்வளவு தும்மல் இருக்கு. அப்படி இப்ப ஆட முடிச்சவ யாரா அவ அப்படின்னு பார்த்தா கடைசியில நம்ம மகளே அப்பன அடே தச்சாரு இருக்கிறாளே. இருந்தாலும் 10 பேருக்கு அசிங்கப்படுத்திட்டாளே. விடுவானா? ஏண்டி உங்களை சொல்லணுமா? அவ கேட்டான்ல, உன் புருஷனுக்கு அழைப்பு கொடுக்கல. நீ எதுக்கு அதை ஏன் கொடுக்கல? உனக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு அறிவு இல்ல? மகளுக்கு மருமகனுக்கு அழைப்பு கொடுக்கணும் யாகம் தெரிய கொஞ்சம் உருப்படுமா? ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சமா சுய அறிவு இருக்கணும். ஏன் வேலையை நான் பாக்குறேன், நீ எதுக்கு வர்ற? உன்னை கூட்டமா திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு கேட்டிருப்பேன். மக்க உன்னை மாதிரி கூட ஒருத்தவங்க கேட்க மாட்டேன். இவ்வளவு வாய் பேசாத, கொஞ்ச நேரத்துல வெப்பம். அப்ப என்னாச்சு? அப்ப அன்று சிவனுடைய கேள்வியை தாங்க முடியாம கேட்டேன் பாருங்க. அப்ப ஒருத்தன் சிரிச்சேன். ஆச்சரியமா? ஓரத்துல யாரா நீ பாக்குறா? அவன் தான் சூரிய பகவான். சூரிய பகவான் சிரிச்சான்ல, இவளுக்கு பொறுமை தாங்க முடியல. எங்க அப்ப என்ன திட்டுவேன், நீ ஏடா சிரிக்கிற அப்படின்னு அப்ப பிள்ளைங்கள 1000 இருக்கு. சூரியனை கேட்டு நேர போய் புருஷன்ட்ட போய் இப்படி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கோபப்பட்டு அப்படியே தடுமாறி நின்றா. அப்பதே ஜீவன் மாத்தி உடனே அப்பயே சொன்னேன், போகாது என் பேச்ச கேட்டு போனியா, போய் அசிங்கப்பட்டு வந்துட்டே அப்படின்ற உடனே இல்லங்க அப்பதே சொல்ற பொறுமையா. ஏன்னா எங்க அப்பா என்ன திட்டுனாரு, நான் கோமா பேசுறது ஏத்துக்கிட்டவங்க. ஆனா அந்த கூட்டத்துல நீ ஒருத்தர் கேவலமா சிரிச்சு விட்டாங்க.
இவனு கோவம் வந்து நம்ம யாருந்தாலும் கொண்டாட்டி விட்டு கொடுக்குறாங்க. நம்ம கொண்டாட்டியாச்சே. சாமி என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? பேச்சு பேச்சா இருக்கட்டும். அங்க கதை இல்லைங்க. அப்ப நம்ம கொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாதுல. சரி உன்னை யாரையும் பார்த்துருச்சு கதை கதையை சொல்ல மாட்டேமா. கதையா சொல்லுங்க. அப்ப என்ன கேட்ட உடனே அவன் தான் சூரியன் அல்ல. அப்ப கோபப்பட்டு நெற்றிக்கண்ணை திறக்கிறான். அப்பொழுது ஒரு முறை யாரு சிவன் அப்படி நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது அங்கிருந்து தோற்று வைக்கப்பட்டான். அவன் தான் அக்னி வீரபத்திர சுவாமி. அக்னி வீரபத்திர சுவாமி கும்பிடும் இல்லையா? எப்பொழுது அங்கே தாட்சாயினியாகப்பட்டவளை கேவலமாக பேசி சூரியனை அழிப்பதற்காக அடிச்சாரா? அடிச்சாரு போய் பல்லெல்லாம் பல்ல கட்டி விட்டான்ல. அதனாலதான் அவருக்கு பொங்கல் வைக்கிற தைப்பொங்கல் சாப்பிட முடியும். அப்படி இது ஒரு வந்துருச்சா? அக்னி வீரபத்திர அதே சக்தியாகப்பட்டவ கைலாயத்துல இருந்து என்ன பண்ணாரு? சில வேதங்களை பத்தி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா என்ன வாங்க கொடுத்து தானே அப்படி பின்பக்கமா போய் கண்ணை பத்தி விட்டா. விளையாட்டாக சிவனுடைய கண்ணை பத்தி விட்டா. சிவனுடைய கண்ணை பத்தி உலகமே இருந்து வச்சு. ஏன்னா உலகமே சிவன் தானே. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்ப சூரியன் சந்திரன் இங்க சிவனுடைய 2 கண்கள். அப்ப போய் பொத்தனை என்னாச்சு? சூரியன் வர முடியாம சந்திரன் வர முடியாம இரவு எது பகல் எது மேடு பள்ளம் தெரியாம உலகத்தை அத்தனை ஜீவன் ஐயோ உயர் குறையிடுது. அப்பதான் கோவப்பட்டாரு. ஆஹா இந்த அளவுக்கு ஆகிப்பட்டாரு. நம்ம கொண்டாட்டி இருந்தாங்க கேட்டு விளையாட்டுக்கு ஒரு புத்திராடி புரிச்ச எப்படின்னா நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாமா? அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? விளையாட்டு அப்படின்னு உடனே அப்ப உலகம் எல்லாம் 2 வேண்ட உலகத்திற்கு ஒளி தர ஒரு முறை ஒரே முறை ஒளி தரான். உலகத்துக்கு ஒளியை கொடுத்தான் சிவன். அப்பொழுது ஒரு முறை 8 கண்ணை திறந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தா மதுரையில் இடத்துல செண்பக பாண்டிய மன்னனுக்கு தன்னுடைய பொண்டாட்டியை ஆற தழுவுகிறார். பூக்களை பார்த்து வாங்கப்பட்டவன பெண்களை குந்தல்ல இயற்கை நறுமணம் உண்டோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தூம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ கேட்டான் இல்லையா? கேட்ட உடனே இந்த பாடலுக்கு வந்து சபையில வந்து கடைசியாச்சு குற்றம் எடுக்கிறான்னு சொல்லியிருந்தேன். அவன் பாபா ஏழை தருமி ஐயோ வீட்டுல பால் காசு கொடுக்கல வீட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு வாங்கினவனுக்கு இதை கொடுத்து பொழைச்சுக்கிறாங்க. இந்த பாட்டை கொண்டு சபையில கட்டா இங்க தமிழ் புலவர் தலைமை புலவர் நக்கிறேன்னு கேட்டேன். எப்ப அந்த பாட்டுல குற்றம் இருக்கேன் இந்த வந்துட்டாங்க அந்த கதை நம்மளை போட்டு கொண்டதுக்கு நம்ம கஷ்டம் தெரியாம நம்ம படுற வாரம் தெரியாம நம்மளை போட்டு ஏப்பா எவ்வளவு இருக்கோ குறைச்சுக்கங்க. அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை தம்பி நீங்க போயிட்டு வாங்க. இந்த பாடல் எழுதுனது யாரு? அந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை கொண்டாந்து சபையில அப்ப என்ன பண்ணா இவன் போய் எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து அவன்கிட்ட கேட்கிறாரு. கொடுத்துட்டு நீ என்ன எழுதி திருப்பி நான் நினைச்சேன் அப்பவே இப்படி வந்து வழி கொடுக்குறானே மொப்பளை மாட்டி விட போறான்னு நீ கொடுத்து நான் சபையில விட அங்கே ஒரு கட்டு போய் உட்காந்துக்கிட்டு என்ன விளக்கம் கேட்கறப்ப எனக்கு தெரியும் நீ வாடா சபைக்கு. அப்பதான் கூட்டி போய் கேட்டான் யார் நிக்கிறேன் பார்த்து யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது அடியே நான் தான் தமிழ் புலவன் நிக்கிறேன் தமிழ் புலவன். அப்பதான் கேட்கிறேன் அங்கம் வளர்க்க அறிவாளி தடவி பங்கம் படவிரண்டு கால் வரப்படி சங்கதனை கீர் கீரன இருக்கும் நக்கீரனி பாவியின் கவியை பழுதன்பவன் அப்படின்னா ஏன்னா ஒரு தோல் உரிக்கிற சாதியில பிறந்த இழிச்சாதி நீ யாரா வந்து சொன்னாரே சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் தோல் எடுத்து செத்த மாட்டுடைய தோளத்தோடு செப்போம்டா. ஆனா உன்னை மாதிரி போய் சுடுகாட்டில் திறந்த செத்து பிழைக்கிற நான் கிடையாதுடா அப்படின்னு எதிர்த்து கேள்வி நக்கீரா நன்றாக என்ன குத்தி பார்க்கிறது ஒரு முறை நக்கீரனை எரிப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர் நக்கீர வந்துருச்சா? இப்ப எத்தனை முறை எதிர்த்து 3 முறை ஆளுக்கு போன கூட்டமா சரியா சொல்லியாச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கு போடலாம். இன்னும் ஒண்ணு இருக்குங்க எங்க போடலாம்? போட்டா அதுக்கு காமத்துக்கு கண்ணிலைட்டு போயிடும். அதனால்தான் மன்மதன் எரிய மன்மதனை எரிக்கிறது அப்படின்னு ஒரு காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை பிடி காலை பிடிக்க போகும்போது 30 முக்கோடி தேவர்களும் பிடித்தார்கள் மன்மதன் காலை கழுதை உருவாக இருந்தவனை 7 முறை இட்டுக்கடை திறந்திருக்கிறான். ஆக இட்டுக்கள் திறப்பின் குற்றமே தான் இந்த இடத்து சட்டமாக உனக்காக நான் கணக்கான மாப்பிள பாட்டு வந்து அம்மா தாங்கள் பார்த்து வந்து ஆமாங்க படித்தவரோ என்ன அப்படி கேக்குறீங்க? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்றாங்கல்ல அவன் முருகன் அது மாதிரி அவன் மாதிரி எடுத்துக்காட்டு மாப்பிள யார் நேரமா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல படிக்கிற அதே அப்பனுக்கே பாடம் சொல்றாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பரவாயில்ல சொந்த வீடு இது வரைக்கும் அவனுக்கு அவன் பேர்ல 5 வீடு இருக்குமா? அவன் பேர்ல 5 வீடு இருக்கா? 6வது வீட்டுக்கு அத்தியாரம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பாட்டிலும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்யற அரசாங்க காசு அரசாங்கமே வந்தாம எப்படி சம்பளம் வாங்குறாங்க? சம்பளம் ஊருக்கு அவன் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை பேர் என்ன? மாப்பிள்ளை கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் குகன் குருபரன் சண்முகன் சடாசரன் செந்து விடிவன் சேவர் கொடுத்தாங்க. அடுத்த புருஷன மாப்பிள்ளை சொல்றது உங்களுக்கு எல்லாம் வெட்கமா ஒட்டுமொத்தமா தேவையே இல்ல. முருகப்பெருமானை தவிர்த்து நம்ம ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. நீங்க எதுவும் சொல்லாம யாருக்கு இட்டவுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டான்.
தன்னை நெஞ்சமே அஞ்சாமல் செல் என்று இப்பெல்லாம் தமிழ் கவி பாடினாலே இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. ஆமா. யார் எங்க விடுவாங்க இங்க போய்த்தாங்க ஆகணும். கண்டிப்பா. நீ போற இடம் அதுதான். அதுக்காக விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்தை நான் செய்துட்டு போகணும் அவசியம் எனக்கு கிடையாது. உள்ள நினைக்கிறது உதடு மறைக்கிறது எனக்கு தெரியும். நடிப்பு ஏன்டா நடிக்காத. உன் உள்ள முறை முருகா முருகா முருகான்னு துடிக்குது. உலக்க மட்டும் வேணும். கடவுளோட அனுக்கிரகம் ஆசி கிடைக்க வேண்டும் என்று நினைக்குமே தவிர கணவனாக அடையணும் ஆசை இல்லையே. வேண்டும் சொல்லாத. தேவையில்லை. வேண்டும் இந்த வேண்டாம் கற்பனையை கட்டிக்கொள்ளும் மனசு எனக்கு இல்லை. ஆட்டி அலசவள வீட்டை கடந்து போக போற நீ இப்ப. ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனை தாழ்வது பெண்ணாலே ஆவது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே மனசே அழிவது பெண்ணாலே அட்டி அழைக்காதே அதைகளை காட்டி மறைக்காதே இட்டி நிலைக்காதே பின்னே மாட்டி முழிக்காதே வாலிமடிந்திட காரணமே ஒரு வானர பெண்ணாலே பலசாலிய ஆவணம் படையும் அவனும் ஆனது பெண்ணாலே நான் வெளியே இருந்தா எப்படி போதுவதியா ராஜரிசியான கௌசிக மாமுனி கெட்டது பெண்ணாலே சின்ன தாலி கையிட்டு பாத கையிலோடு வந்தது பெண்ணாலே எத்தனையோ ராஜ்யங்கள் அழிந்திருக்கு பெண்ணாலே எத்தனையோ ராஜ்யங்கள் அழிந்திருக்கு பெண்ணாலே அத்தனையும் சொல்வேன் அம்மா அழகாக முன்னாலே அட்டி அடைக்காதே அதைகளை காட்டி மறைக்காதே இட்டி நிலைக்காதே பின்னே மாட்டி முழிக்காதே கட்டிக்கிறாமா அதெல்லாம் கட்டிக்கிறோம். அழகா இருப்பா. அம்மியில் அடிவிட்டு அம்மி நகரை. பாரத போரிலே பீஷ்மர் தன் உயிரை விட்டது பெண்ணாலே அந்த பார்த்திபன் என்ற ஒரு வீரனை வேட்டையானது பெண்ணாலே ஞானதனான ஒரு காலத்தில் மற்கடமானது பெண்ணாலே தர்மராஜன் காடு மூடுக்களமானது பெண்ணாலே இந்திரே சந்திர இந்த இருவர் கெட்டது பெண்ணாலே இந்திரே சந்திரன் அருண் கெட்டது பெண்ணாலே இந்திரே சந்திர இந்த இருவர் கெட்டது பெண்ணாலே சிந்திக்காம பேசுகிற வந்து எந்த முன்னாலே அட்டி அழைக்காதே அதைகளை காட்டி மறைக்காதே இட்டி நெளிக்காதே பின்னே மாட்டி ஒழிக்காதே வேறொருவருமில்லை, மேலினியிலுமுமே. வேறொருவருமில்லை, மேலினியிலுமுமே. அருமுக பெண்ணென்றால் அனைவரையும் பிரமானந்தம். சொல்லுமில் வந்த நல்லா கேள்வி கேளுங்க நீங்க தான் சொன்னீங்க பருவம் சித்திரம் யாரை பார்த்து பொய்யான தவறு என்ன 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 போலிசாமி அப்படின்னு உங்களை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பொய் வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடு என்ற பஞ்ச நிலை கிடந்து பண்ணாரு. ஆமா. என் உடம்பு பொய்யாகுமா? ஆகாது. மானிட உடம்பு பொய். இருப்போம் என்பது போய் இறப்போம் என்பதை மெய். அதனால உன் உடம்புதே பொய். என்னை கேட்காதே. எனக்கு காத்தாலே அல்ல மகளும் இந்த அவதையை நீ விடுத்து அல்ல மகளும் இந்த அவதையை நீ விடுத்து அவனை ஒன்றோடு இருபது நீ விடுத்து சொல்லுங்கள் வந்து கேளம் சின்ன பிள்ளை ஏதோ சொல்லுறதுனால அதை கேட்டுட்டு போற மனசு உங்களுக்கு இல்ல. எனக்கு தேவை சம்மதம். குடிக்குமா சம்மதம் தானே. ஆமா பெரியவன் சொன்னா கொடுத்து பார்க்கலாம். சொல்றது போல. பெருமாள் பேரை நீங்க சொல்றது ஏத்துக்கொள்ளாம முடியுமா? பார்க்கலாம். ஏதோ சிறுபிள்ளை தெரியாதவங்க பேசிவிட்டேன் மன்னித்தள்ளுங்க. பலே, பலே, பலே. உங்களுக்கான ஒரு மரியாதையோடு ஒரு சம்மதத்தை சொல்றேன். ஒரே வார்த்தை. ஒரு வார்த்தை சம்மதம். பெருமையா கொடுக்கிறேன். கொடுங்க, கொடுங்க. குட்டி கொண்ட பசுங்கள் கோத்திரத்தில் முரஜோ குட்டி வா வாயா கீரமையா குட்டி வாயா குட்டி 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 கொண்ட பசுங்கள் கோத்திரத்தில் முரஜோ ஓட்டம்மாய் சொல்ல வந்து ரொம்ப போங்க மரியாதை போச்சு மரியாதை போயிருச்சு உங்களுக்குதான் காட்டுல ஒரு பெரிய பட்டம் வச்சிருக்கேன் குடுக்க வச்சிடாதீங்க. இருங்க. யாருக்கு மரியாதை? கூட்டிக்கிறாங்க ஏப்பா நான் அவ மரியாதை எதிர்பார்ப்பேனா? எப்படி அவ மரியாதை எதிர்பார்ப்பேனா? ஆனா மரியாதை இருக்கிற இடத்துல செய்யணும். ஆனா கேட்ட வார்த்தை இல்ல கொடுக்கலாம். அன்புள்ளாத அன்பை கொட்டி கொடுக்கலாம். உன்னை போல அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொண்டு கொடுக்கலாம். ஆமா அடுத்த கல்வியை கொட்டி கொடுக்கலாம். வைக்கலாம். செல்வத்தை கொட்டி கொடுக்கலாம். பொண்ணை கொடுக்கலாம். பொருளை கொட்டி கொடுக்கலாம். இன்னும் சகல சம்பத்தை கொட்டி கொடுக்கலாம். ஆனால் பெண்ணை கொட்டி கொடுக்க கேட்டாயே
இந்நிலையை மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் எம்பெருமான் கந்தனுக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் அடியின் நாரத மதிக்கில்லை, அடியின் பிரம்ம படித்தவல்ல, அடியின் உணவில்லை. சத்தியம் சத்தியம் சத்தியம். போறீங்களா? விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணிடம் கல்யாணம் பண்ணிக்கும். விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க வாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு எப்போ கஷ்டப்படுவோம். இதுதான் இந்த பெண்களையும் நான் நம்புறது இல்லை. இப்பதானம்மா நீ சொன்ன பிடிக்கலன்னு இல்ல இல்ல நீங்க அடிந்த நாடகமா? சரி இருக்கட்டும். என்றால் கண்ணன் திருமுகத்தை காண வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் பேசிவிட்டேன். முருகா வேளா, ஒரு முறையாக உங்களை காண்பேன் என்பதற்காக சுவாமியிடம் தெரியாதனமா பேசிவிட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து மயில் மீது வந்து என்னை மட்டும் தூக்கி செல்ல இருந்தால் காத்து கொண்டிருக்கிறேன். மயில் வராது, பயப்படும். பக்த கோடையெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக முருகா உங்கள் முகத்தை காட்டுங்கள். தூங்குறவங்க எந்திரிங்கத்தா, முருகனை பார்த்து அப்ப தூங்குங்க. எந்திரிங்க முதல்ல. வேலவா, வேலோடு ஓடோடி வாருங்கள் பார்க்கலாம்.